நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆடைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று. பிரியமானவர்களே, எப்பொழுது என்றால் ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் அதை வாய்க்கச் செய்கிறவராய், கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கின்றார். அதிலே கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனை கனம் பண்ணும்போது தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தருவது மாத்திரமல்ல, முடிவிலே உங்களையும் கனத்துக்குள்ளாக சுதந்திரிக்க பண்ண வல்லவராயிருக்கின்றார். உங்களை மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கனப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்களை அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 13ஆம் தேதி 1ஆம் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் வாசித்த வசனத்தின்படி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் கனத்தை சுதந்திரிக்க பண்ணுங்க. ஆண்டவரே அவர்களுடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பச் செய்யுங்க. அவருடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடட்டும். ஆண்டவரே அப்பா, உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், உம்மை தரிசிக்கிறவர்களாய், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே சோதரன் தீர்க்காயுசையும் சுகபலனையும் கர்த்தர் கொடுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தீர்க்காயுசையும் சுகபலனை கொடுத்து அவர்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பட்டும். அவர்கள் கைகளிலே ஆசீர்வாதம் தங்கட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.